ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரபியில் சாப்டர் 2ல செகண்ட் 2 மார்க் பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் லாக்ஸ் ரேட். இந்த நார்மல் லாக்ஸ் ரேட் என்னன்னா, when altitude increases, altitude வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி டிக்ரீஸ் ஆகும்னா, டெம்பரேச்சர் ஒரு சர்டைன் ரேட்ல வந்து டிக்ரீஸ் ஆகும். அது என்னன்னா, டிக்ரீஸ் அட் 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா நார்மல் லாக்ஸ் ரேட். நார்மல் லாக்ஸ் ரேட். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நமக்கு இன்னும் புரியும். ஃபர்ஸ்ட் சென்னை எடுத்துப்போம். சென்னை வந்து 6.7 மீட்டர் லேட்டிடியூட் ஹைட் இருக்கு. அப்போ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோனா 35 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போ அதே நம்ம ஊட்டி எடுத்துப்போம். ஊட்டியோட லேட்டிடியூட் ஹைட் வந்து 2240 மீட்டர். ஓகேவா? இப்போ இதோட டெம்பரேச்சர் எவ்வளோனா லெஸ் தேன் 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ இது மூலயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஊட்டி வந்து கூலர் தேன் சென்னை. ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் லாக்ஸ் ரேட்னா நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஒரு சின்ன ரீகேப் போயிடுவோம். நார்மல் லாக்ஸ் ரேட்னா ஆல்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸ் ஆகுது எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர். ஓகேவா? இதுதான் நார்மல் லாக்ஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கோம்னா, சென்னையோட லேட்டிடியூட் வந்து 6.7 மீட்டர். அதோட டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதே ஊட்டியோட லேட்டிடியூட் வந்து 2240 மீட்டராக இருக்கு. அப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து சென்னையோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊட்டி வந்து கூலர் தேன் சென்னைன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.